மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள குர்லா பகுதியைச் சேர்ந்த 34 வயது மதிக்கத்தக்க பெண் கடந்த பிப்ரவரி 3, 2025 அன்று தனது 7 வயது மகள், 6 மாத ஆண் குழந்தை மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து அவரது வீட்டில் அருகில் உள்ள உணவகம் ஒன்றில் பிரியாணி ஆர்டர் செய்து சாப்பிட்டு இருக்கிறார். குடும்பத்தினருடன் மனமிட்டு பேசி சிரித்தபடி சாப்பிட்ட அவர் எதிர்பாராத விதமாக பிரியாணியுடன் சிக்கன் எலும்பை முழுங்கியிருக்கிறார். அது அவரது தொண்டையில் சிக்கி மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலில் மருத்துவமனைக்கு செல்ல ரூபி மறுத்திருக்கிறார். ஆனால் 2 நாட்களாக தொண்டையில் சிக்கிய எலும்பினால் உணவருந்த சிரமப்பட்டிருக்கிறார். மேலும் அவருக்கு காய்ச்சலும் இருந்திருக்கிறது. இதனையடுத்து அவரது உறவினர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது தொண்டையில் 3.2 சென்டிமீட்டர் அளவுள்ள எலும்பு இருப்பதை கண்டறிந்திருக்கின்றனர். அந்த எலும்பு அவரது உணவு குழாயில் இருபுறமும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனையடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவு எடுத்திருக்கின்றனர். இந்த நிலையில் பிப்ரவரி 8, 2025 அன்று மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சையின் போது எதிர்பாராத விதமாக மேல்நோக்கி சிக்கலான பகுதியில் நகர்ந்திருக்கிறது. இது மருத்துவத்துறையில் மிக அபூர்வமானது என கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிடி ஸ்கேன் செய்து பரிசோதித்த போது அந்த எலும்பானது தொண்டையின் மேற்பகுதியான நாசோபாரிங்ஸ் பகுதிக்கு சென்றுவிட்டதை கண்டறிந்திருக்கின்றனர். மயக்க மருந்தின் தாக்கத்தால் இருக்கலாம் என மருத்துவர்கள் கருதுகின்றனர். பொதுவாக உணவு குழாயில் நாம் சாப்பிடும் உணவுகள் கீழ்நோக்கி செல்லும், மேலே வராது. அதனால் அபூர்வமாக பார்க்கப்படுகிறது. மயக்க மருந்து கொடுக்கப்பட்ட உடனே நோயாளர் திடீரென இருமியிருந்தால் தொண்டையில் பாதிக்கப்பட்ட திசுக்கள் தளர்ந்து எலும்பு மேல் நோக்கி நகர்ந்திருக்கலாம் என மருத்துவமனையின் டீன் அவினாஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். இதன் காரணமாக 2 மணி நேரத்தில் முடிந்திருக்க வேண்டிய அறுவை சிகிச்சை 8 மணி நேரம் வரை நீடித்திருக்கிறது. அப்பெண் கணவர் தொழிற்சாலையில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தனது மனைவியின் மருத்துவ செலவுக்கு ரூபாய் 8 லட்சம் செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அறுவை சிகிச்சைக்கு பிறகு அப்பெண் 21 நாட்கள் டியூப் மூலமே உணவருந்த முடிந்திருக்கிறது. தற்போது வீடு திரும்பியுள்ள அப்பெண் தனக்கு இவ்வளவு சிரமத்தை ஏற்படுத்திய பிரியாணி இனி வாழ்நாளில் சாப்பிட மாட்டேன் என உறுதியாக தெரிவித்திருக்கிறார். உணவுப் பொருட்கள் தொண்டையில் சிக்கி மருத்துவ சிக்கல்களை ஏற்படுத்தும் நிகழ்வுகள் அரிதாகவே நிகழ்கின்றன. இவ்வாறான சம்பவங்களை தவிர்க்க உணவுகளை மெதுவாகவும் கவனமாகவும் சாப்பிடுவது முக்கியம். சிக்கல் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவி பெறுவது அவசியம்.